ஸோ ஹாய் கேஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து அஸ்திரம் த சீக்ரெட். ஷியாமை பொறுத்தவரை 6 மெழுகுவர்த்திகள் அது வந்து பெரிய பெரிய படத்துல எல்லாம் பண்ணவர் சரிங்களா. ஸோ அவர் நடிக்கிற படம்லாம் வந்து ஒரு உப்மா படமா இருக்காது, ஒரு மொக்க படமா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் உள்ளே போயிருப்போம். ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் சீனில் உங்களை அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு உட்காரிக்கமாக டைலாக் இருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ரிசர்ச் ஸ்காலரு அவர் ரிசர்ச் ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த புக்கு பேர் வந்து த சீக்ரெட் சரிங்களா. அந்த புக்கு வந்து அங்கேருந்து ட்ராவல் ஆகி கொடைக்கானல் இருக்க ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கும். அந்த சர்ச்சிலேருந்து ஒரு பணக்காரனோட பையனுக்கு வந்து அந்த ஃபாதர் வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பாரு. செம்ம மாஸ் படம். டைட்டில் பார்த்தியா, அஸ்திரம் த சீக்ரெட் வெப்பன். மாஸாக இருக்க போகுது, உள்ள சூப்பர் நேச்சுரலாக போக போகுது, இன்வெஸ்டிகேஷன் போக போகுது, செம்ம வெறித்தனமாக போக போகுது. ஐ ஜோக் டு யூ, உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த இந்த 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 சீன்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா தெரியும், திடீர்னு ஒருத்தன் கத்தி வச்சு குத்துவான் கிழிச்சுக்குவான், கத்தி வச்சு குத்துவான் கிழிச்சுக்குவான். டேய் யாருடா நீங்க? எதுக்குடா வரீங்கன்னு பார்க்கும்போது திடீர்னு ஃபோன் கால் வரும். நான் தான் உன் கூட அங்க படிச்சவன். அது எனக்கு உனக்கு தெரியும். நீ ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீல்ல, அதை பத்தி நான் உன்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வருவான். சரிப்பா வந்துட்டியாடா சொல்றா அப்படின்னா, அதை நான் சொல்ல மாட்டேன். உன் கையில ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணு எப்படி வச்சு நீ சொல்லு, அதுல தான் நான் சொல்ல வேண்டிய கதை இருக்கு. இவன் ஒரு கதையை அளந்து விடுவான். ஃபர்ஸ்ட் இது நடந்துச்சு, அப்புறம் இது நடந்துச்சு, அப்புறம் இது நடந்துச்சு, சரி இப்போ நினச்சேன். இப்போதான் நீ பாயிண்ட்டுக்கு வந்துட்ட, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு செத்தது. ஐ மீன் அதாவது என்ன அப்படின்னா, அந்த பணக்காரனுக்கு வந்து 2 பசங்க சரிங்களா, அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க. அவனுக்கு வந்து செஸ்ஸில் தோத்தாலே பிடிக்காது சரிங்களா. யாரெல்லாம் செஸ்ஸில் தோத்தாலும் அவனை அப்புறம் பல ஒன்றுங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மேல் நோக்கி எண்ணம் படித்தார். ஒரு சைக்காட்ரிக் பேஷன் வச்சுக்கோங்களேன். ஆனால் அவனுக்கு வெளியே சுத்த விட்டுருப்பான் சின்ன வயசுலேருந்து. ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவன் தான் அந்த மர்டர் படம் பண்ணுறவன். என்னடா ஸ்பாயிலர் சொல்லிட்டீங்கன்னா கொண்டு விடுவேன், இந்த கதையிலங்கிறது ஸ்பாயிலரை சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இவன் என்ன பண்ணுவான், இந்த இந்த தற்கூரி வந்து அதை விளாண்ட தற்கூரியோட ஒரு தற்கூரி ஆப்போசிட் விளாண்ட தற்கூரி. அந்த தற்கூரி என்ன பண்ண கதை சொல்கிறேன்னு சொல்லிச்சு. கேஸை சொல்லணும்ல, கேஸ் சால்வ்டு, மிஸ்ட்ரி சால்வ்டு. அவன் தம்பி செத்துட்டான்னு நினச்சிட்டு இருக்கான், ஆனால் அவன் தம்பி உயிரோடு தான் இருக்கான். அவன் தம்பி உயிரோட இருக்கானா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஒருத்தன் கொடையோட நிற்பான். நீ யாரா சாமின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் நேராக உள்ளே வருவான். உள்ளே வந்துட்டு அவன் ஒரு கத்தி எடுப்பான், இவன் ஒரு கத்தி வச்சிருப்பான், இவன் கையில் கண்ணோட வச்சிருப்பான். அவன் எது குத்தி ஒரு கத்தி வயிற்றை ஊற்றி கழிச்சான்னு தெரியாது, இவன் எது கத்தியை வயிற்றை ஊற்றி கழிச்சான்னு தெரியாது. அதை வந்து 2 பேரும் வந்து வீட்டுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. இதில் போலீஸ்காரை வந்து நீ என்னத்தை விசாரிச்ச, உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ சட்டையை போட்டிருக்காது, வேறு ஏதாவது பொலை பார்க்க போகணும்னு கேவலமாக கேட்காத குறையா ஷாமை வந்து வேலையை விட்டு நீ இந்த கேஸை விட்டு விலைக்கு எடுத்து சொல்லிட்டு சொல்லிடுவேன். நம்மளுக்கு புத்தி வந்துச்சா கிடையாது, நான் தான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிசி வச்சு ஒரே அண்ணன் விஷயம் நான் விசாரிக்கிறேன்டா பாடுறான்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ கடைசியில் அதுக்கப்புறம் எப்படிலாம் ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கதை. ஏன் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சொல்லாத அப்படின்னா வந்து, நான் பார்த்தேன் 2.5 மணி நேரம் உட்காந்து அந்த ஒரு அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல டூலிங் இருக்கு ஃப்ரண்ட்ல, அதை நீ கடைசி வரைக்கும் யூஸே பண்ணலை. அதாவது அது எங்கடா யூஸ் பண்ணேன்னு கேட்டா, இது வந்து ஒரு ஹிப்னாட்டிசம் மாதிரி. ஹிப்னாட்டிசம் வந்து இவங்க வந்து என்ன என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சப்டைட்டில் ஹிப்னாட்டிசம் போட்டாங்க சரிங்களா. சப்டைட்டில் ஹிப்னாட்டிசம் போட்டுட்டு சொல்றப்ப வந்து இட்ஸ் லைக் மிஸ்மரைசிங்கிற டேர்ம், புது டேர்மை யூஸ் பண்றாங்க. அதனால வந்து புதுசாக ஃபீல் ஆகுமா நம்ம எல்லாருக்கும். எனக்கு ஃபீல் ஆகுமா அந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு நினச்சி பண்ணணும்னு தெரியல. நான் எல்லாரையும் ப்ளேம் பண்ண விரும்பல. இட்ஸ் தி டேரக்டர்ஸ் ரைட்ஸ், டேரக்டர்ஸ் ரூல்ஸ், டேரக்டர்ஸ் ஹார்ட், டேரக்டர்ஸ் பிரெயின். ஓகே லெட் இட் பி. ஸோ இங்கே என்னாச்சு அப்படின்னா, ஸோ இது மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன். சரி இப்போ அந்த புக் இருந்துச்சு, அந்த புக் என்னடானா எல்லாரும் வயிற்ற ஊற்றி செட் ஆகிறாங்கல்ல, அதுக்கு அந்த புக்கு தான் காரணம். அந்த புக்கை படிச்சுட்டு புக்கை பார்த்து ஒன்று சொல்கிறான், அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் வயிற்ற ஊற்றி செத்து போயிடறாங்க, முடிஞ்சுக்காது. ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் கிளைமேக்ஸ் சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த படம் முடிஞ்சு. இதே மாதிரி நல்ல படத்தோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் சரி, பாய்.